எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, பேசுகின்ற அடியானின் வார்த்தைகளும் கேட்கின்ற அடியாரின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. எப்போது வாய்ஸ் ஏதாவது டிஸ்டர்ப் ஆச்சுன்னா நீங்கள் உடனே ஃபீல் ஃப்ரீ டு ஸ்டாப் மீ. இந்த அருமையான இந்த குளிர்ச்சியான இந்த வேளையில் மீண்டும் ஒரு முறை தேவ சமூகத்தில் நாம் கடந்து வருவதற்கும், தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கும், அவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்பதற்கும் தேவன் தந்த அற்புத சிலாக்கியத்துக்காக நான் தேவனுக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த வேளையில் நாம் இருக்கிற ஒரு காலகட்டம், நாம் எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிற ஒரு காலகட்டம். பலவிதமான கேள்விகளோடு, சொல்லப்போனால் சமுதாயத்தில் ஒரு கேள்விக்குறியான ஒரு காலகட்டம் என்று பார்க்கின்ற வேளையில் பலருடைய வாழ்க்கையில் இதுதான் அது ஒரு காலமாக இருக்கலாம். See, we are in a times when we have lot of questions. We have questions about what is going to happen tomorrow or today. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நாம் எந்த ஒரு சூழலில் இருக்கிற வேளையில் பலவிதமான கேள்விகள். ஹலோ, இப்போ வாய்ஸ் கிளியராக இருக்கா? ஓகே, இல்லை சில ஃபீபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது பலவிதமான கேள்விகள் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் பார்க்கின்ற வேளையில் கிறிஸ்தவர்கள் அல்லாவிட்டால் சபை என்று இந்த காலகட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் இந்த காலகட்டத்தில் எழுப்பப்படுகின்ற, நமக்கு நேராக எழுப்பப்படுகின்ற கேள்விகள் பல உண்டு. அதில் குறிப்பாக ஒரு கேள்வி என்னவென்றால், where is your God? You talk about a God who is mighty, who is compassionate, who is loving, but where is he during this pandemic? இந்த காலகட்டத்தில் சர்வ வல்லவராகிய தேவன், நேசிக்கிறவர், மனது உருக்கமுள்ள ஒரு தேவனை நீ ஆராதிக்கிறாய் என்று நீ சொல்லிக் கொள்கிறாயே, உன் தேவன் எங்கே என்ற ஒரு கேள்வி பல நேரங்களில் சபைகளுக்கு நேராக, குறிப்பாக கிறிஸ்தவர்களாகிய விசுவாசிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் முன்பாக வைக்கப்படுவதை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஒருவேளை இந்த கேள்வி புதிதல்ல. நாம் வேதத்தில் திருப்பி பார்க்கின்ற வேளையில் பல வேளைகளில், பல நேரங்களில், பல சந்தர்ப்பங்களில் இந்த கேள்விகள் எழுப்பப்பட்டதை நீங்கள் வாசிக்கலாம். குறிப்பாக சங்கீதங்கள் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கின்ற வேளை 115ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனத்தில் பார்க்கின்ற வேளையில் இவ்வாறாக கேள்வி கேட்ட வேளையில் சங்கீதக்காரன் கூறிய ஒரு பதில் என்னவென்றால், நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் என்ற ஒரு நிச்சயம், தமக்கு சித்தமானது யாவையும் செய்கிறார் என்று ஒரு ஆணித்தரமான ஒரு பதிலை சங்கீதக்காரன் அந்த இடத்தில் சொல்வதை நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதே வேளையில் இன்னொரு சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்கின்ற வேளையில், குறிப்பாக சங்கீதம் 42, நாம் எல்லாரும் நன்றாக ஒரு அறிந்த ஒரு சங்கீதம், அந்த சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கின்ற வேளையில் இவ்வாறாக வாசிக்கின்றோம். சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு பதில், உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் சொல்லுகிறபடியால் என் கண்ணீரை எனக்கு உணவாயிற்று. So now we see a different kind of a response from the psalmist. முதல்ல பார்க்கின்ற வேளையில் என் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார் என்று ஆணித்தரமாக சொல்லிய சங்கீதக்காரன் இந்த இடத்தில் பார்க்கின்ற வேளையில் கூறுகின்ற ஒரு பதில், அவர்கள் நாள்தோறும் சொல்லுகிறபடியினால், they are like pricking me with a question, where is your God? Why you are in such a pitiable situation when you say that you believe in the Almighty God? ஒரு தேவன், பராக்கிரம தேவனை வணங்குகிறேன் என்று சொல்கிற நீ ஏன் இப்பொழுது இந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாய் என்ற கேள்வி அவர்கள் என்னை நித்தம் கேட்கின்ற வேளையில் என் கண்ணீரை எனக்கு உணவாயிற்று என்று சங்கீதக்காரனுடைய அங்கலாய்ப்பை நீங்கள் இந்த இடத்தில் நீங்கள் வாசிக்க கேட்கலாம். பல வேளைகளில் the community or the society we live is asking us questions, where is your God? ஆனால் பல வேளைகள் கிறிஸ்தவர்கள் மனதுக்குள் எழும்புகின்ற ஒரு கேள்வி, why God? ஏன் தேவனே, ஏன் தேவனை இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்ற ஒரு கேள்வி பல நேரங்களில் என்னுடைய இருதயத்தில், உங்களுடைய இருதயத்தில் எழும்புவது சாத்தியம். ஒருவேளை பார்க்கின்ற வேளையில் என்னுடைய ஆஃபீஸை எடுக்கும்போதே கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 4 பேர் மரித்ததை நான் வாசிக்க நேர்ந்தது. எப்படி மரித்தார்கள் என்று தெரியாது, ஆனால் ஒரு கேஸ் கோவிட் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் பார்க்கின்ற வேளையில் 5 நாட்களில் 4 மரண செய்திகள். இதே போல் குரூப் எடுத்து பார்க்கும்போது, வாட்ஸ்அப் குரூப்பு, இன்னும் பல இதில் ப்ரேயர் ரிக்வஸ்ட் எல்லாம் பார்க்கின்ற வேளை எத்தனையோ பேர் மறித்து கொண்டிருக்கிற ஒரு அவல நிலைக்குள் நாம் இருக்கின்ற வேளை நமக்குள்ளும் உங்களுக்குள்ளும் எழும்புகின்ற ஒரு கேள்வி, ஏன் தேவனை இவைகளை நீர் அனுமதிக்கிறேன்? பல நேரங்கள் அந்த கொஸ்டின்ஸுக்கு நமக்கு ஆன்சர் நமக்கு தெரியாமல் இருக்கின்ற வேளையில் வேதத்தில் நாம் வாசிக்கின்ற வேளையில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நமக்கு நன்றாக அறிந்த ஒரு சங்கீதம், சங்கீதம் 22, அதில் நாம் வாசிக்கின்றோம், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறேன்? Why God you are staying away, or why you keep a distance from me when I cry unto your presence, I cry in your presence to hear my request or my supplication?
பல வேளைகளில் இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நீங்களும் நானும் இருந்துகிட்ருக்கிறோம் இல்லையா? பல கேள்விகள், ஏன் தேவனை இதை நீர் அனுமதித்தீர் அப்படின்னெல்லாம் நம்மளோட கேள்விகள் நம்ம மனசுக்குள்ள எழுப்புகிற வேளையில் சத்திய வேதத்தின் அடிப்படையில் ஒரு சில காரியங்களை இந்த நாளில் சபையாகி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில காரியங்களை, ஒருவேளை பலருக்கு இது அறிந்த காரியமாக இருக்கலாம், ஒருவேளை இதை உங்களை நான் ஞாபகப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கலாம். எது எப்படி என்றாலும் இந்த நாளில் நாம் காணப்போகிற ஒரு சில சத்தியங்கள் நம்மை உற்சாகப்படுத்துவதற்காக, இந்த சூழ்நிலையிலும் ஒரு கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் என் சாட்சி எப்படி காத்துக்கொள்வது என்பதற்கு நம்மளை பலப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். முதலாவதாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, எங்கே உன் தேவன் என்று சொல்கிற வேளையில் ஏன் இந்த கேள்வி எழுப்பப்படுகிறது என்றால், நீங்களும் நானும் கடந்து சென்று கொண்டிருக்கிற மரணத்தின் பள்ளத்தாக்கு. We are walking through a shadow of death, where we hear news about death everywhere. மரண பள்ளத்தாக்கு, மரண நிழலின் பள்ளத்தாக்கு என்று நாம் வாசிக்கின்ற ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கின்ற வேளையில் சங்கீதம் 23 நாம் நன்றாக அறிந்த சங்கீதத்தில் இவ்வாறாக நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறேன். Where is God? When I walk through the shadow of death, He is with me. தேவன் என்னோடே கூட இருக்கிற ஒரு தேவன். இரண்டு காரியங்கள். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கின்ற வேளையில் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்றால் ஏன் இவைகள் எனக்கு சம்பவிக்கிறது என்ற ஒரு கேள்வி உங்கள் மனதிலும் என் மனதிலும் எழும்பலாம். அதற்கு முன்பாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம், அந்த முதல் வசனங்களை நாம் வாசிக்கின்ற வேளையில் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். The Lord is my shepherd, I shall not want. நான் தாழ்ச்சி அடையேன், ஆனால் தாழ்ச்சி அடைய மாட்டேன், அல்லாவிட்டால் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று அறிக்கை எடுக்கிற சங்கீதக்காரன் வாழ்க்கையிலும் மரணத்தின் பள்ளத்தாக்கில் நடக்க வேண்டிய அனுபவங்கள் வரலாம். So we cannot say, since I am believing in Christ, இயேசு கிறிஸ்துவை என்னோட மேய்ப்பராக சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டபடினால் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. பல நேரங்களில் இந்த மாதிரி காரியங்களில் how we react, நம்ம எப்படி அதை ரெஸ்பாண்ட் பண்ணுகிறோம், அல்லாவிட்டால் வாட் ஸ்டாண்ட் we take, that is very very important. As a Christian, என்னுடைய நிலைப்பாடு என்ன, என்னுடைய செயல்பாடு என்ன, what is my stand and what is my response when I am put into such questions or such situations. முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடப்பது ஏதோ நான் பாவம் செய்ததினால் அல்ல, என் தேவனின் மேய்ப்பராக இருந்தாலும் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க வேண்டிய அவசியம் எனக்கு உண்டு என்ற ஒரு காரியம். பல வேளைகளில் the response of the Christians 1 year back when this pandemic came was little different. முதலாவதாக இந்தியாவில் வருவதற்கு முன்பாக இட்டலி, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் இந்த பேண்டமிக்னால் பலர் மரித்து கொண்டிருந்த சூழ்நிலையில் ஒரு சிலர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், பாவம் செய்த தேசங்களுக்கு விரோதமாக தேவனுடைய நியாய தீர்ப்பு புறப்பட்டு வந்துவிட்டது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பட் nowadays nobody tells that. ஏன் அப்படி சொல்லலைன்னு பார்க்கும்போது, நம்மளுடையவர்கள், தேவ பிள்ளைகள், தேவனுடைய தாசர்கள், போதகர்கள், ஊழியக்காரர்கள் என்று பலரும் மரித்து கொண்டிருக்கிறதை நாம் கண்டோம். இந்த சூழ்நிலையில் நீங்களும் நானும் என்ன சொல்ல முடியாதுன்னு சொன்னால், இது தேவனுடைய நியாய தீர்ப்பு என்று சொல்ல முடியாது. That is a very wrong thought. So whenever a plague comes, don't put the blame on God, saying that He allowed these things into the world. Don't put it that way until unless we have a clear revelation from the scriptures. ஒருவேளை தேவன் தன்னுடைய கடைசி காலம், அதாவது தன் வருகையின் காலத்தை சொல்கிற வேளையில் இந்த காரியங்களை குறித்து சொல்லியிருக்கலாம். யுத்தங்களின் செய்திகளையும் கொள்ளை நோய்களை பற்றியெல்லாம் அவர் சொல்லியிருக்கலாம். பட் nowhere he told in his coming, during his second coming, he is doing all these things. He never told or he never denied. நமக்கு அது தெரியாது. You have to be very clear. நம்ம என்ன பண்ணுறோம்னா, பல நேரங்களில் நம்மளை பரிசுத்தவான்கள் காட்டுவதற்காக இது பாவிகளுக்கு மேல் நியாய தீர்ப்பு என்று சொல்கிற வேளை இந்த நாட்களில் நாம் தலை குனிந்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் மரண வாசலில் கடந்து செல்வது நீங்களும் நானும் தேவ பிள்ளைகள் கடந்து சென்று கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. அடுத்ததாக நாம் பார்க்கின்ற வேளையில் இதே மரணம் என்று சொல்கிற வேளையில் மரணத்தின் பள்ளத்தாக்கில் கடந்து செல்ல வேண்டியது எல்லா மனிதருக்கும் நியமிக்கப்பட்ட ஒரு காரியம். எபிரேயரோட புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற வேளையில், மரிப்பதும் அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயம் தீர்க்கப்படுவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டபடியே. It is written, it has been decided that you and me have to go through the shadow of death one day or other. யாருக்கு அதில் எந்த ஒரு மறுப்பும் கிடையாது. ஒருவேளை நீங்களும் நானும் தேவனுடைய 2ஆம் வருகையின் போது, ஒரு ரகசிய வருகையின் போது காணப்பட்டால் நீங்களும் நானும் ஒருவேளை ஜீவனோடு எடுத்துக்கொள்ளப்படலாம். மாறாக ஒருவேளை கால தாமதமாகும் என்றால் தேவனுடைய கேலண்டர், we never know what is written in his calendar and what day is marked for his return. Father alone knows.
பிதா மாத்திரம் அறிந்த அந்த தினத்தை குறித்து எனக்கு எந்த ஒரு கருத்து சொல்லக்கூடாத ஒரு காரியம். ஆனால் நான் ஒருவேளை அந்த நாளில் இருக்காமல் இருந்தேன் என்றால் இந்த மரணத்தை குறித்து என்னுடைய பார்வை அல்லாவிட்டால் என்னுடைய சிந்தை ஒரு கிறிஸ்தவளாக நம்மளுடைய பார்வை இந்த மரணத்தை குறித்து எப்படி இருக்க வேண்டும் என்பது தான் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். முதலாவதாக நாம் பார்த்தோம், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கின்ற வேளை அது ஒரு கைவிடப்பட்ட நிலைமை அல்ல. Since I am walking through the shadow of death doesn't mean God has rejected me. Certainly no. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கின்ற வேளையிலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். That is the hope of a Christian. The people may think that I am lost. மற்றவர்கள் சொல்ல, அவன் தேவன் எங்கே என்று என்னை பார்த்து கேட்கலாம், உங்களை பார்த்து சொல்லலாம், ஜெபித்து கொண்டு இருந்தாயே, எப்பொழுது வேதம் வாசித்து கொண்டு இருந்தாயே, ஆலயம் என்று ஓடிக்கொண்டிருந்தாயே, இந்த மரண சூழ்நிலையில் இருக்கும்போது நீ வணங்கி கொண்டிருந்த தேவன் எங்கே என்று உங்களை பார்த்து பலரும் கேட்கலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடக்கின்ற வேளையில் என் தேவன் என்னோட கூட இருக்கிறார். இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று சொல்கிற வேளையில் ஒருவேளை ஒரு வைதீக காலத்தில் இல்லாவிட்டால் வயோதிபர்களுக்கு இது சம்பவிக்கின்ற வேளையில் நம்மளால் அதை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஒரு வேளை இளம் வயதில் இது வருகின்ற வேளையில் நிச்சயமாக அது நம்மளை ஒரு கடினமாக இல்லாவிட்டால் நம்மை வேதனைப்படுத்துகின்ற ஒரு காரியம்தான். எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. வேதத்தில் பார்க்கின்ற வேளையில் 2 சகோதரர்களை நீங்கள் பார்க்கலாம். அவர்களுடைய பெயர் யாக்கோபு, யோவான் என்று 2 சகோதரர்களை நீங்கள் பார்க்கலாம். மிகவும் தேவனுக்கு நெருங்கின சீஷர்கள் என்று நாம் சொல்லப்படுகின்ற 3 பேரில் 2 பேர் இந்த சகோதரர்கள். என்ன நடந்தது என்று பார்க்கின்ற வேளையில் யாக்கோபு யோவானை காட்டிலும் மிகவும் சீக்கிரமாக, அதாவது ரிலேட்டிவ்லி ஹி டைட் யங். யாக்கோபு உங்களுக்கு நன்றாக தெரியும், ஏரோதினால் பட்டயத்தினால் கொல்லப்பட்டான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். ஆனால் யோவானை பார்க்கின்ற வேளையில் யோவான் மிகவும் வயதான காலத்தில் மரித்து போனார் என்று நாம் சரித்திரத்தில் நாம் வாசிக்கின்றோம். So what happened there? Is John better than James? ஒருவேளை இளம் வயசில் யாக்கோபு அது ஒரு அன்நேச்சுரல் டெத், ஒரு கொல்லப்பட்ட ஒரு அனுபவம். அப்படி இருந்தபடியினால் அவர் தேவனுடைய பார்வையில் யோவானை காட்டிலும் பாவியாக இருந்தபடியினால், அல்லாவிட்டால் யோவானை போல நீதிமானாக இல்லாதபடியினால் இது சம்பவித்ததோ? நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம், மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் இந்த 2 சகோதரர்களுக்கும் பரலோகத்தில் ஒரு சிங்காசனம் ஆயத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். So these people died in 2 different circumstances, in 2 different periods. ஒருவர் வயதான காலத்தில் மரிக்கிறார், இன்னொருவர் இளம் வயதில் மரித்து விடுகிறார். எது எப்படி இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் இருவரும் பரிசுத்தர்கள், இருவரும் தேவனுடைய 12 கோத்திரங்களை ஆளுவதற்காக அமைக்கப்பட்ட சிங்காசனத்தில் வீட்டிற்கு தகுதி படைத்தவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் மீண்டும் ஒரு வேதத்திலிருந்து இன்னொரு அனுபவத்தை நாம் பார்க்க போகிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று 3 பேர். அவர்களை குறித்து உங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு காரியம் அல்லவா? இந்த நண்பர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் அக்கினி சூளைக்குள் தூக்கி எறியப்பட்ட அனுபவங்கள் வந்தது. மரண இருளின் பள்ளத்தாக்கில் தள்ளப்பட்ட 3 நண்பர்கள். But what we see there, a 4th man standing with them in the fire. 4வதாக தேவ புத்திர சாயலில் ஒருவர் காணப்பட்டார் என்று நாம் அந்த வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். மரண இருளின் பள்ளத்தாக்கில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோத்தோடு காணப்பட்ட ஒரு தேவம். ஆனால் அதே வேளையில் ஸ்தேவான் கல்லறியப்பட்டு கொல்லப்பட்ட வேளையில் we don't see the second person there. தேவபுத்திரர்கள், ஒருவேளை தேவபுத்திரன் அந்த வேளையில் அந்த கல்லறிந்து கொன்றவர்களுக்கோ அல்லாவிட்டால் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்த சவுலுக்கு கண்ணிலும் தென்படவில்லை என்பதுதான் நாம் வேதத்தில் நாம் வாசிக்கின்ற ஒரு உண்மை. There was nobody to help Stephen when he was stoned. அடிக்கப்பட்டு கல்லறிப்பட்டு சாகின்ற தருணத்தில் அங்கு யாரும் ஸ்தேவானை காப்பாற்றுவதற்காக 2வது ஒரு நபராக ஒரு தேவபுத்திரன் அங்கு காணப்படவில்லை என்பதுதான் உண்மை. மாறாக that doesn't mean at his death the presence of God was not there. நம்ம என்ன சொல்ல முடியாதுன்னா, ஒருவேளை ஸ்தேவன் கல்லறிப்பட்டு கொல்லப்பட்டார் என்றபடினால் அவர் சமூகத்தில் மரண இருளின் பள்ளத்தாக்கில் ஸ்தேவன் கடந்து சென்ற வேளையில் தேவன் அவனை கைவிட்டு விட்டார் என்பது பொருள் அல்ல. நீங்களே வாசிக்கலாம். அப்போஸ்தலருடைய புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கின்ற வேளையில் நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். ஸ்தேவான் சொல்கிற ஒரு காரியம் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன்.
என்ன கேட்கிறோம்? இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன். He was not deserted. The world may think Stephen was left to die as a loner. அதாவது தனிமையாக விடப்பட்டு, தேவனால் கைவிடப்பட்டு, அவன் ஆராதித்துக் கொண்டிருந்த தேவன், அவன் நம்பிக்கொண்டிருந்த தேவன், அவன் விசுவாசத்தை வைத்துக் கொண்டிருந்த இயேசு அவனை கைவிட்டு விட்டார் என்று ஒருவேளை சமூகத்தில் பார்வையில் பட்டிருந்தாலும், ஸ்தேவானுடைய பார்வையில் மனுஷகுமாரன் காணப்பட்டார். He was not deserted or he was not left alone. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ சபையை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், தேவனுடைய பிள்ளைகள் அதாவது பரிசுத்தவான்களுடைய மரணம் தேவனுடைய பார்வையில் பிரியமாக இருக்கிறது என்று சங்கீதத்தில் 116 சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்க கேட்டிருக்கலாம். So how is my life in the hand of God? When I am going to die, no one knows, but we know one thing: when I will walk through that shadow of death, I will not be alone. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இதுதான் முதலாவதாக இந்த ஒரு தருணத்தில், இந்த கொரோனா என்று சொல்லப்படுகின்ற ஒரு கொடுமையான ஒரு காலத்தில் நிற்கிற வேளையில் உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்படுகின்ற முதல் செய்தி, தேவன் நம்மை விட்டு விலகுகிற தேவன் அல்ல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இரண்டாவதாக நாம் கற்றுக்கொண்ட ஒரு ரகசியம், நான் ஒருவேளை மரண இருளின் பள்ளத்தாக்கில் வைக்கப்பட்டிருந்தாலும் that doesn't mean that I have sinned. என்னை குறித்து நான் ஒரு குற்ற மனசாட்சியோடு அல்லாவிட்டால் ஐயோ நான் தவறு செய்து விட்டேன், தேவன் என்னை கைவிட்டு விட்டார் என்ற ஒரு எண்ணம் எனக்கு தேவையில்லை. ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் நாம் கண்டோம், யாக்கோபுடைய வாழ்க்கையில் நாம் இந்த நாளில் வேதம் வசனங்கள் மூலமாக கற்றுக்கொண்ட ஒரு காரியம், மரணம் எந்த காலத்தில் நம்மை சம்பவிக்கிறது என்று நமக்கு தெரியாமல் போனாலும், எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் என்னோடும் உங்களோடு கடந்து வருகிற ஒரு தேவன் உண்டு. மீண்டும் பவுலுடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற வேளையில் அவர் துன்புறுத்தின எத்தனையோ ஜனங்கள் துன்புறுத்தப்பட்ட வேளைகளில் நாம் பல வேளைகளில் பவுல் நினைச்சிருக்கலாம், திஸ் பீப்புள் ஆர் ஹெல்ப்லெஸ். இந்த ஜனங்கள் ஒரு உதவியற்று காணப்படுகிறார்கள். நான் நிந்திக்கின்ற வேளையில், நான் துன்பப்படுத்துகின்ற வேளையில் தேவர் அலோன். ஆனால் பவுல் had to change his mind one day when he had an encounter with Christ. கிறிஸ்துவோடு ஒரு நேரடியான ஒரு காட்சி காண்கின்ற வேளையில் அவருடைய எண்ணம் சிதறி போய்விட்டது. அங்கு காண்கின்ற ஒரு காட்சி என்னவென்றால், தேவன் அவனை பார்த்து கேட்கிறார், சவுலை பார்த்து கேட்கிறார், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? He didn't say why you are persecuting my disciples or my people. He was telling why you are persecuting me. என்னை ஏன் நீ துன்பப்படுத்துகிறாய்? கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சபையே, இந்த நாளில் ஒருவேளை நீங்களும் நானும் இந்த கொரோனாவாக அல்லாமல் வேறு ஏதோ ஒரு காரணத்தினால் இந்த வேளை நிந்திக்கப்பட்டு ஒரு மரணத்தின் தருவாயில் நீங்கள் தள்ளப்பட்டு காணப்பட்டிருந்தாலும், நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், உங்களோடு கூட காணப்பட்டுகின்ற தேவன் உங்களுடைய துன்பத்தில் பங்கு வைக்கிற தேவனாக காணப்படுகிறார். It was a revelation for Paul. It was totally a different perspective for Paul. He was thinking about the disciples in a way that was totally changed on that particular day. இதுவரை இவர்கள் ஒன்றுக்கு உதவாதவர்கள், அல்லாவிட்டால் கைவிடப்பட்டவர்கள் என்று அவர் நினைத்து கொண்டு ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிற கூட்டம் என்று நினைத்து கொண்டிருந்த வேளையில், ஆனால் இந்த நாளில் அவர் புரிந்து கொண்டார், இந்த ஓடி ஒளித்து கொண்டிருக்கிற கூட்டத்துக்காக அவர்களுடைய காயங்களை தாங்குகிற ஒரு தேவன் அவர்களுக்கு உண்டு என்று பவுல் புரிந்து கொண்டார். அடுத்ததாக நாம் பார்க்கின்ற வேளையில், நாம் இந்த மரணத்துக்கு நேராக ஒருவேளை இந்த நாட்களில் நாம் வருகின்ற வேளையில் இந்த மரணத்தை நாம் எப்படி காண்கிறோம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். Am I seeing death as a full stop or as a comma? மரணம் என்பது ஒரு முற்றுப்புள்ளியாக நான் காண்கிறேனா, இல்லாவிட்டால் இது ஒரு தொடர்ச்சியாக இன்னும் அதற்கு பின்பாக வேறு காரியங்கள் உண்டு என்று ஒரு தொடர் நிகழ்ச்சியாக, அல்லாவிட்டால் ஒரு தொடர் நிகழ்ச்சியின் ஒரு இடையில் உள்ள ஒரு காரியமாக நான் காண்கிறேனா? Am I seeing death as a full stop or as a comma? It's a very important question. நம்ம பல நேரங்கள் நினைப்போம், நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நாத்திகர்கள் என்ற ஒரு கூட்டம் உண்டு இல்லையா, அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, டெத் இஸ் த எண்ட், மரணம் தான் முடிவு என்று சொல்வார்கள். பிரசங்கியில் ஒரு வசனத்தை நாம் இவ்வாறு வாசிக்கலாம். பிரசங்கி ஒரு நாத்திகன் அல்ல, ஆனால் அந்த வசனத்தை நான் வாசிக்கின்றேன். என் கண் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு நான் தடை பண்ணவில்லை, நான் செய்த முயற்சிகளிலெல்லாம் என் மன மகிழ்ச்சி கொண்டு இருக்கிறது. We see the preacher talking about a different perspective of life. He's talking about enjoying the life as if there is no tomorrow. மரணத்துக்கு பின் ஒன்றுமில்லை, எல்லாம் மாயை என்ற ஒரு எண்ண ஓட்டத்தோடு இருக்கின்ற பிரசங்கியோட வார்த்தைகள் என்னவென்றால், இந்த உலகத்தில் இருக்கின்ற வேளையில் we have to enjoy everything.
ஒருவேளை when it is curtailed, that அந்த நாட்கள் ஒருவேளை குறைக்கப்படுகின்ற வேளையில் அதற்கு முன்பாக நான் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு வேகத்தோடு செயல்பட்டு கொண்டு இருக்கிற தேவன் இல்லை என்று நம்பிக்கொண்டு இருக்கிற மதிக்கெட்ட ஒரு கூட்டம். ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற நீங்களும் நானும் நாம் இரண்டு காரியங்களை நாம் விசுவாசிக்கிறோம். முதலாவது காரியம், நாம் அறிக்கை எடுக்கின்ற விசுவாச அறிக்கை ரோமருடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கின்ற வேளையில் தேவன் அவரை மரித்தோரில் எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று நாம் வாசிக்கின்றோம். முதலாவதாக நான் செய்கின்ற ஒரு அறிக்கை, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்பதை எழுப்பினார் என்று நீ உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். What is needed for me to be saved is to believe in my heart that Jesus is resurrected. ஏன் அவர் இப்படி ஒருவேளை நீங்களும் சொல்கிறேன் நான் நம்பிட்டு இருக்கிறேன், ஆனால் இருதயத்தில் நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் சற்று மாறுபட்டதாக காணப்படும். இரண்டாவதாக நாம் ஒரு காரியத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22-23. யாராவது வாசிக்கலாம்? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம். முதலாவதாக நாம் காண்கின்ற ஒரு காரியம், தேவன் இயேசுவை உயிரோடு எழுப்பினார் என்பது ஒரு முதல் காரியம். See, we are not believing in a person who is still in a cave, a burial cave. ஒரு குகைக்குள்ளாக மரித்து போனவராக அடைக்கப்பட்ட ஒரு குகைக்குள் இருக்கிற ஒருவரை நீங்களும் நானும் விசுவாசிக்கவில்லை. மாறாக புரட்டப்பட்ட கல், திறக்கப்பட்ட கல்லறை, ஜீவனுள்ள தேவனாக பரத்தில் வீற்றிருக்கிற ஒரு தேவனை நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோம் என்பதுதான் என்னுடைய முதலாவது சாட்சி. இரண்டாவதாக நான் பார்க்கின்ற ஒரு காரியம், இந்த வேதத்தில் நான் வாசித்தது போல, இந்த 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தது போல நாம் காண்கின்ற ஒரு காரியம், அவர் உயிர்ப்பிக்கப்பட்டது போல நானும் உயிர்ப்பிக்கப்படுவேன் என்ற ஒரு விசுவாசம். ஒருவேளை யோசித்து பாருங்களேன், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் உண்மைதான், ஆனால் என்னுடைய வாழ்க்கை ஒருவேளை இந்த காலகட்டத்துக்குள் முடிந்து போகிற ஒன்றாக இருந்து, இஃப் இட் இஸ் அ ஃபுல் ஸ்டாப், what is the point in believing and trusting in Jesus? இப்படி பாருங்களா, பவுல் என்ன சொல்றாருன்னு பாருங்களா. ஒருவேளை இயேசு கிறிஸ்து உயிரோட எழும்பலன்னு சொன்னா பவுல் என்ன சொல்றாருன்னா, what is a better option if he's not resurrected, and if I am not going to get resurrected, நான் மீண்டும் உயிர்த்தெழா போகாமல் இருப்பேன் என்றால், பவுல் என்ன சொல்கிறார் என்றால், அதே அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார் என்றால், மரித்தோர் உயிர்த்தெழா விட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. எப்படி? புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. வாட் இஸ் தட்? there is nothing, there is no point in leaving. அதனால இன்னொரு இடத்துல பார்க்கின்ற வேளை, இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷனை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். If there is no resurrection of Christ, if there is no resurrection of you and me, there is no point in believing or trusting or living for Christ. உயிரோடு எழும்பாத ஒரு கிறிஸ்துவுக்காக நான் ஏன் என்னுடைய ஜீவனை நான் பிரயாசப்பட வேண்டும் என்று பவுல் கேட்கிறார். அதுதான் உயிரோடு எழுந்த ஒரு தேவன். இந்த சூழ்நிலையில் எனக்கு உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு நிச்சயம் என்னவென்றால், my life or my death is not a full stop, but it is just a comma. அது ஒரு இன்னொரு தொடக்கத்தின் ஒரு ஆரம்பம் என்பதை மட்டும் நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதை நம்ம சொல்கிறோம், ஆனால் are we acting as if we really trust it with our heart? இருதயத்தை விசுவாசித்த மாதிரி நடக்கிறோமா? பல வேளைகளில் இல்லை என்பதுதான் பதில். ஏன்னா நம்ம நிறைய நேரம் நம்மளுடைய ஆட்டிடியூட், அல்லாவிட்ட நம்ம பிஹேவியர் ஆர் அவர் பெர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் டெத் இஸ் as if like everything is gone. ஒருவேளை ஒரு மரண தருவாயில் ஒருவேளை காணப்படுகின்ற வேளையில் விசுவாசிகளுக்கு பல வேளைகளில் தோன்றுகிற ஒரு காரியம் எல்லாம் முடிந்து போய்விட்டது என்ற ஒரு சூழ்நிலை போல அவர்கள் தள்ளப்படுவதை நீங்கள் காணலாம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது என்றால், விசுவாசியை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், அது முடிவல்ல. என்னுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் இந்த பூமியில் முடிந்து போகிற ஒரு காரியம் அல்ல. மாறாக நீங்களும் நானும் ஒரு நித்தியத்திற்கு நேராக கடந்து போவதற்காக, நித்தியத்திற்காக நியமிக்கப்பட்ட தேவனுடைய சிருஷ்டிகள் என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. But where I'm going to spend my eternity is another question. விசுவாசித்தால் என் சிருஷ்டி கர்த்தரோடு நான் அவருடைய சமூகத்தில் நான் என்னுடைய நித்தியத்தை கழிக்கக்கூடும். மாறாக ஒருவேளை நான் விசுவாசிக்காமல் போனேன் என்றால், பிசாசுக்கும் அவன் தூதர்களுக்கும் ஆயத்தப்படுத்தி வைக்கப்பட்ட வேறொரு இடம் உண்டு, அங்கு நான் செல்ல வேண்டியது இருக்கும் என்பது வேத சத்தியம்.
So first let us have a confirmation about our faith. Are we really believing that God got resurrected and I am going to get resurrected and am I acting in accordance to that? அதன்படி நான் நடக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையில் அந்த கான்ஃபிடன்ஸ் காணப்படுகிறதா? என்னுடைய வாழ்க்கையில் மரணமே உன் கூரெங்கே என்று மரணத்தை பார்த்து சவாலாக கேட்கின்ற பவுலுக்கு இருந்த ஒரு தைரியம் என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? Where is your sting? Oh death, where is your sting? Can I ask, do I have the confidence to say, look at the eyes of the death and say, where is your sting? You are not going to stop me. இந்த உலகத்தில் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை முடிந்து போனாலும் அது அல்ல முடிவு. சரீரத்தை மாத்திரம் அழிக்க வல்லவர்களுக்காக நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆத்துமாவையும் சரீரத்தையும் அழிக்க வல்லவருக்கே நான் பயப்பட வேண்டும். ஆனால் என்னுடைய ஆத்துமா என்னுடைய நித்தியமாக என் ராஜாவுடைய கைகளில் காணப்படுகிறது. I am in his hands. Oh death, where is your sting? அது ஒரு விசுவாசிக்கு காணப்பட வேண்டிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விதமான நம்பிக்கை என்று நாம் வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். இரண்டாவதாக நாம் கடந்து வருகிற வேளையில் ஒருவேளை இதெல்லாம் நாம் பார்க்கின்ற வேளையில் how do I respond to the news of death? மற்றவர்கள் மரித்து போகிற வேளையில் am I supposed to be totally indifferent? நீங்கள் நினைக்கலாம் மரணம் தான், சரி மரணம் தான் வந்துட்டு ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேன் ஐ பி டோட்டலி இன்டிஃப்ரெண்ட்? நோ, தட் இஸ் நாட் வாட் ஐ எம் டாக்கிங் அபவுட். ஐ எம் நாட் டேக்கிங் த எலிமெண்ட் ஆஃப் கம்பேஷன் ஆர் that agony of separation out of this. ஒருவேளை பிரிந்து போகின்ற ஒரு காரியத்தினால் வருகின்ற ஒரு கவலை அல்லாவிட்டால் மற்றும் ஒரு மனதுருக்கம், இந்த காரியங்களை நாம் எடுத்து போட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், லாசரு என்ற ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு அவர் கடந்து செல்கிறார். லாசரு மரித்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. தேவனுக்கு நன்றாக தெரியும் தான் லாசரு உயிரோடு எழுப்ப போகிறேன் என்று நன்றாக அவர் தெரியும். இருந்தாலும் மார்த்தாளுடைய மரியாளுடைய கண்ணீரை பார்த்து வேத வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம், இயேசு கண்ணீர் விட்டார். Why he should cry when he knew that he is going to get Lazarus up from the grave? லாசருவை கல்லறையில் எழுப்ப போகிறோம் என்று தெரிந்திருந்த இயேசு ஏன் கண்ணீர் விட வேண்டும் என்றால் அது அவருடைய மனதுருக்கம். ஆம் தேவ ஜனமே, ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஒருவேளை பிரிவு உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும், ஒருவேளை நாம் பிரிந்து போகிறவர்கள், என்னை விட்டு உங்களை விட்டு கடந்து செல்கிறவர்கள் நித்திய ராஜ்யத்துக்குள் கடந்து செல்வதாக இருந்தாலும் கவலை அல்லாவிட்டால் வருத்தம் என்பது ஒரு மனிதனுக்கு வர வேண்டிய ஒரு காரியம்தான். நான் விசுவாசி, அதனால் நான் அழமாட்டேன் அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்லை. when the separation comes there will be tears. அந்த செப்பரேஷன் பார்க்கின்ற வேளையில் ஒரு முறை இயேசு கிறிஸ்து நடந்து செல்கிற வேளையில் நாயின் என்ற பட்டணத்தில் அவர் கண்ட ஒரு காட்சி, அவர் முன்பாக வந்த ஒரு காட்சி, அழுது கொண்டு வந்து கொண்டிருந்த ஒரு விதவை, மரித்து போன ஒரு இளம் வாலிபன். நாம் நன்றாக அறிந்த ஒரு காரியம் அல்லவா? இயேசு மனதுருகி பாடையை தொட்டார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். We believe in a God who is compassionate. We believe in a God who could feel my sorrows when the time of separation comes, when my dear one depart from me. எனக்கு நெருக்கமானவர்கள், உங்களுக்கு நெருக்கமானவர்கள் இந்த ராஜ்யத்தை விட்டு தேவ ராஜ்யத்துக்கு ஒருவேளை கடந்து செல்வதாக இருந்தால், நான் அழுகின்ற வேளையில் என் கண்ணீரை காண்கிற ஒரு தேவனை நீங்களும் நானும் நம்பிக்கொண்டு இருக்கிறோம், விசுவாசித்துக் கொண்டு இருக்கிறோம். He will not come and tell you why you cry. He will not stop you from crying, but instead he will take you in his bosom. உன்னை தன் மார்போடு அணைத்து உன்னை ஆற்றி தேற்றுகின்ற ஒரு ஆறுதலின் தேவன் தான் நீங்களும் நானும் வணங்கி கொண்டு இருக்கிற பரிசுத்தமான ஒரு தேவன். அவருக்கு நன்றாக தெரியும் லாசரு எழும்புவான் என்று தெரியும். அதே போல அவருக்கு நன்றாக தெரியும் இந்த நாளில் மரிக்கின்ற ஒவ்வொரு விசுவாசிகளும் மறுகரையில் அவருடைய சமூகத்தில் இந்த நாளில் காணப்படுவார்கள் என்று நன்றாக அவர் அறிந்திருந்தாலும், என்னுடைய கண்ணீரை காண்கிற ஒரு தேவன், ஆற்றி தேற்றுகிற ஒரு தேவன். வாட் a compassionate God we serve. உலகத்தால் இதை புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும். எங்கே உன் தேவன் என்று சொல்கிறவர்களே, அவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தி, எந்த சூழ்நிலையிலும் என் தேவன் என்னை கைவிடுவதில்லை. எஸ், ஐ எம் crying. எஸ், ஐ ஹாவ் grief. That doesn't mean God has deserted me. என்னை கைவிட்டு விட்டார் என்பது அதன் பொருள் அல்ல. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து செல்வது உண்மைதான். ஆனால் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும்போது தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். They comfort me.
யுவர் ராட் அண்ட் யுவர் ஸ்டாஃப் தே கம்ஃபர்ட் மீ. என்னை ஆறுதல் படுத்துகின்ற ஒரு தேவன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில், ஒருவேளை எனக்காகவோ அல்லாவிட்டால் எனக்கு நெருங்கினவர்களோ அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து போகிற வேளையில், நான் கண்ணீரோடு நான் கடந்து செல்கிற வேளையில் என்னை ஆற்றி தேற்றுகிறவராக என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். என்ன ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி அல்லவா? டூரிங் திஸ் கிரீஃப், இந்த கஷ்டத்தின் காலத்திலும் ஒரு நிச்சயம். அடுத்ததாக நாம் காண்கின்ற ஒரு கேள்வி, ஒருவேளை இந்த கொரோனா இல்லாவிட்டால் எதுவாக இருக்கட்டும், என்னை மரணத்துக்கு நேராக கொண்டு செல்கிற இந்த காரியங்கள் வருகிற போது நான் எப்படி இருக்கிறேன்? ஆம் ஐ ரெடி டு டேக் இட்? மரணமே உன் கூர் எங்கே என்று பவுல் ஒரு மரணத்தை பார்த்து சொல்லுகிறது போல சொல்வதற்கு நீங்களும் நான் ஆயத்தமா என்று பார்க்கின்ற வேளை 2 காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நாம் இந்த நாளில் வாசிக்க கேட்ட வேத பகுதி 10 கன்னிகைகளோட காரியத்தில் நாம் பார்த்தோம். 10 கன்னிகைகளோட வாழ்க்கையிலும் 10 பேரும் ஒரு நாள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் என்று வேதத்தில் நாம் வாசித்தோம். ஆனால் மாறாக 5 பேர் மாத்திரம் ஆயத்தத்தோடு நித்திரை அடைந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம், நித்திரை கொண்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். Because one day the call of the groom will come and wake them up. But 5 had oil, other 5 didn't have the oil. If I go to sleep and wake up one day at the sound of the arrival of the groom, do I have the oil to lit my lamp? இந்த நாளில் உங்களை பார்த்து என்னை பார்த்து நான் கேட்கின்ற கேள்வி, நான் இந்த செய்தியெல்லாம் நான் உங்களை பார்த்தல, என்னை பார்த்து நான் கேட்கின்ற வேளையில், ஒருவேளை இந்த நாளில் நான் நித்திரை கொண்டு மணவாளன் வருகின்ற சத்தத்திற்கு நான் எழும்புகின்ற வேளையில் என் கையில் எண்ணெய் காணப்படுமோ? என் விளக்கை மீண்டும் கொளுத்துவதற்கு என்னில் எண்ணெய் காணப்படுமோ? Will I have oil to lit my lamp? This is a question that every one of us, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற உங்களுக்கு என்ன, உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், என்னை பார்த்து நான் சொல்கிற ஒரு கேள்வி, என்னோட விளக்குக்கு எண்ணெயோடு நான் நித்திரை கொள்வதற்கு நான் ஆயத்தமா? Once I go to sleep, there is no return to go back and collect oil. I cannot buy oil when I leave. நான் இந்த உலகத்திலிருந்து கடந்து சென்று அல்லாவிட்டால் நான் நித்திரை அடைந்த பின்பாக மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட மாட்டாது என்பதுதான் சத்தியம். மரிப்பதற்கு முன்பாக, நான் இந்த உலகத்திலிருந்து நான் நித்திரை அடைவதற்கு முன்பாக என்னுடைய விளக்கில் மீண்டும் அதை எழுப்புவதற்கு, அதை எரிக்க வைப்பதற்கு எண்ணெயோடு நான் நித்திரை பண்ணுகிறேனா என்பது முதலாவதாக நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இரண்டாவதாக ஒரு காரியம் என்னவென்றால், have I saved any treasures in heaven? பரலோகத்தில் ஒருவேளை நான் போகிறேன் என்றால் எனக்கு அங்கு பொக்கிஷங்கள் உண்டா? That is another question. பார்க்கின்ற வேளையில் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, பூமியிலே நீங்கள் பொருட்களை சேர்த்து வைக்க வேண்டாம், ஆனால் பரலோகத்தில் நீங்கள் பொருட்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அது என்ன பொருள் என்று நீங்களும் நானும் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆத்துமாக்கள். இந்த உலகத்தில் நீங்களும் நானும் கடந்து சென்று பரலோகத்தில் நான் போகிற வேளையில் உங்களை பரலோகத்தில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி, லூக்கா 16:9 வாசிக்கிறோம், நீங்கள் மாளும்போது பரலோகத்தில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி என்று சொல்லியிருக்கிறபடி பரலோகத்தில் பொக்கிஷங்களை நீங்களும் நான் சேர்த்து வைத்திருக்கிறோமா? முதலாவதாக நாம் பார்த்தோம், விளக்குக்கு எண்ணெய் இருக்கிறதா என்று ஒரு கேள்வியை நான் கேட்டேன். என்னை பார்த்து நான் கேட்கிறேன், am I having oil for my lamp? And second question is, when I go to heaven, will I see anything under my name as treasure? பொக்கிஷங்கள் என்று இந்த பூமியிலிருந்து நான் சம்பாதித்து பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஏதாவது ஒரு காரியம் உண்டா என்று நான் இந்த வேளையில் நாம் நம்மை பார்த்து கேட்க வேண்டிய ஒரு காரியம். ஒரு அருமையான ஒரு பாடல் உண்டு, அதன் வரிகளில் நாம் வாசிக்கின்றோம், ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா என்று ஒரு பாடல் நாம் அறிந்திருக்கிறோம். ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா, வெறும் கையனாக உம்மை கண்டு கொள்ளல் ஆகுமா? ஒருவேளை கரையேறி உமதண்டையில் நான் வருகின்ற வேளையில், if I have nothing to show that I have earned or gained in this world, I will be ashamed. தேவ சமூகத்தில் நான் நிற்கிற வேளையில் வெட்கத்தோடு காணப்படுவேன் என்று பக்தன் சொல்லி அனுபவம் என்னுடைய அனுபவமாக இருக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி என் மனதில் எழும்புகிறது. முதலாவதாக நான் அந்த மறுகரைக்கு போவதற்கு எனக்கு எண்ணெய் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி. இரண்டாவதாக, நான் மறுகரைக்கு சென்ற வேளையில் எனக்கு அங்கு கொண்டு காட்டுவதற்கு எதுவும் இல்லை என்றால் நான் வெட்கத்தோடு நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. 1 கொரிந்தியர் 3 வாசிக்கின்றது போல ஒரு அக்கினி என்னுடைய வேலைப்பாடுகளை டெஸ்ட் பண்ணுவதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் மறந்துவிடக்கூடாது. நான் செய்த காரியங்கள் எல்லாம் எரிந்து போய் கரிக்கொட்டையாக காணப்பட்டது என்றால் நான் அங்கு ரட்சிக்கப்பட்டது ஒருவேளை உண்மைதான், ஆனால் வெட்கத்தோடு அங்கு காணப்பட போவதும் உண்மை.
ஸோ வாட் இஸ் மை ரெஸ்பான்ஸ்? ஹவு ப்ரிப்பேர்ட் மை செல்ஃப் ஃபார் டெத்? மரணத்துக்கு நான் எவ்வளோ தூரம் நான் ஆயத்தப்பட்டு இருக்கிறேன்? என்னுடைய எண்ணெய் ஆயத்தமாக இருக்கிறதா? என்னுடைய ட்ரெஷர் பரலோகத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வியோடு நாம் அடுத்த ஒரு காரியத்தின் நேராக நாம் கடந்து செல்கிறோம். முதலாவதாக என்னுடைய ஆயத்தத்தை குறித்து நான் சொன்னேன். அல்லாவிட்டால் நம்மளுடைய ஒரு விசுவாசியோடைய ஆயத்தத்தை குறித்து ஒரு சில காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்த்தோம். இரண்டாவதாக நாம் பார்க்க போகிற ஒரு காரியம் லூக்கா 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துக்கு யாராவது வாசிக்கலாம்? லூக்கா 19:41. அவர் சமீபமாய் வந்தபோது வாசிங்க சிஸ்டர். போதும், நிறுத்துங்க. நான் அடுத்து ஒரு பாருங்க. எருசலேமுக்கு நேராக இயேசு கிறிஸ்து கடந்து வருகிற வேளையில் அவர் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது என்று நாம் வாசிக்க கேட்டோம். Why he had to cry for Jerusalem? Is it because he is going to be killed there? அவர் அங்கு போய் கொல்லப்பட போவதனாலோ, அல்லாவிட்டால் அவர் அங்கே போகும்போது அவரை நிராகரிக்க போவதனாலோ அவர் கண்ணீர் விட்டாரோ? பல கேள்விகள் இருக்கிறது அல்லவா? அடுத்த வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எருசலேமுக்காக கண்ணீர் விட்ட காரியம் என்னவென்றால், எருசலேம் பட்டணம் தனக்காக கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை இழந்துவிட்டு ஒரு ஆக்கினைக்கு நேராக வைக்கப்பட்டிருந்தபடியினால் இயேசு கண்ணீர் விட்டார். In a few days he is going to be killed in Jerusalem, but that doesn't matter. அவர் அதை பொருட்படுத்தவே இல்லை. அதற்காக தான் நான் இந்த வேலைக்கு வந்தேன், அதாவிட்டால் இதற்காக தான் நான் வந்தேன் என்று மீண்டும் மீண்டும் ஆணித்தரமாக சொல்லி கடந்து சென்ற இயேசு கிறிஸ்து எருசலேமுக்காக கண்ணீர் விட்டு அழுத ஒரே ஒரு காரணம், எருசலேமுக்கு வருகின்ற ஆக்கினையிலிருந்து தன்னை தப்பித்துக் கொள்ள இயலாமல் கண்ணை மூடிக்கொண்டிருந்த ஒரு எருசலேம் பட்டணம். See the heart of Christ. இதுதான் இயேசு கிறிஸ்துவோடைய இருதயம். இந்த நாளில் நான் ஆயத்தமா என்று நான் பார்த்தேன். அதே வேளையில் என்னை சுற்றி இருக்கிற எருசலேம் பட்டணங்கள் எத்தனையோ உண்டு. நான் வசித்து கொண்டிருக்கிற இந்த தேசத்தில் எத்தனையோ தேசங்கள் இந்த நாட்களில் இயேசு கண்ணீர் விடுகின்ற சூழ்நிலையில் வைக்கப்பட்டிருப்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. எத்தனையோ ஒரு புனித நீரின்றி நம்பிக்கொண்டிருக்கிற இடத்தில் பிணங்கள் மிதந்து கொண்டிருக்கிற ஒரு தேசத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மக்கள் அறியாமையினால் என்னென்னவோ செய்து கொண்டிருக்கிறார்கள். தெய்வம் என்று நம்பிக்கொண்டு என்னென்னவோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிற ஒரு தேசத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில் அவர்கள் மரணத்துக்கு ஆயத்தமா என்ற ஒரு கேள்வி கேட்கின்ற வேளையில் ஆயத்தமில்லை என்றால் அவர்களை ஆயத்தப்படுத்த நீங்களும் நானும் செய்கின்ற காரியம் என்ன என்ற ஒரு கேள்வி நம் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. It's not about me be prepared for my death. It's about preparing others who are not yet prepared to go and to the other shore. மறுகரையில் போவதற்காக ஆயத்தப்படாத எத்தனையோ ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிற தேசத்தில் அவர்களை ஆயத்தப்படுத்துவதற்காக நான் என்ன செய்கிறேன் என்பதுதான் ஒரு கேள்வி. பல வேளைகளில் பலர் மரித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் I understand or I am forced to think that time is very short. இனி காலம் செல்லாது என்று பலரும் நம்பிக்கொண்டிருக்கிற வேளையில் அதை நீங்களும் நானும் நம்புவதாக இருந்தால் what you are going to do about that? நாம் என்ன செய்கிறோம்? இந்த ஆத்துமக்களுக்காக, அல்லாவிட்டால் மரித்து கொண்டு இருக்கிற வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்களுக்காக நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்ற ஒரு கேள்வி எழும்புகிற வேளையில், இந்த வேளையில் உங்கள் முன்பாக நான் வெட்கத்தோடு சொல்கிற வேளையில் நான் தலை குனிந்து தான் நிற்க வேண்டும். I can say in front of you that I should be ashamed of myself. It's about their life too. இயேசு கிறிஸ்து அவருடைய இருதயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 99 ஆடுகளை விட்டுவிட்டு ஒரு ஆடுக்காக தேடி வந்த ஒரு தெய்வம், ஒரே ஒரு முத்துக்காக விளக்கை கொளுத்தி தேடின ஒரு தெய்வம், ஒரே ஒரு சமாரிய ஸ்திரிக்காக கிணற்றண்டையில் காத்திருந்த ஒரு தெய்வம், ஒருவரும் கெட்டு போவது அவருடைய சுத்தம் இல்லை என்று வேதத்தில் நான் வாசிக்கின்ற வேளையில் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? Am I just preparing myself alone for that glorious day, or am I preparing a group of people for that great day? That is a question in front of us. இந்த கோவிட் சிச்சுவேஷன் எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். என்னுடைய ஆயத்தம் மட்டுமல்ல, ஆயத்தப்படாமல் மறித்து கொண்டு இருக்கிறவர்கள் ஆயத்தப்படுத்த வேண்டிய ஒரு கடமை என் மேலும் உங்கள் மேலும் இருக்கிறது என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. Am I waging a kneeling battle for the lost, or am I willing to take the cross of shame to share this gospel?
ஒருவேளை வெட்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் வெட்கப்பட மாட்டேன், என் தேவனுடைய காரியத்தை சொல்வேன் என்று வெட்கத்தின் சிலுவை எடுக்க நீங்களும் நானும் ஆயத்தமா? That is a question that we need to ask ourselves. உங்களை பார்த்து என்னை பார்த்து நான் கேட்கின்ற ஒரு கேள்வி, தேவனுக்காக வெட்கம் என்ற சிலுவை சுமக்க நான் ஆயத்தமா? என்னோடு இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் மரித்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு நற்செய்தி சொல்வதற்காக ஒருவேளை நான் நிராகரிக்கப்பட்டால், வெட்கப்படுத்தப்பட்டால், அவமானப்படுத்தப்பட்டாலும் பரவாயில்லை, அந்த சிலுவையை சுமக்க நான் ஆயத்தம் என்று நான் ஒரு தீர்மானம் எடுக்க நான் ஆயத்தமா என்ற ஒரு கேள்வி என் முன்பாக இந்த வேளையில் நான் எழுப்புகிறேன். இட்ஸ் நாட் அபவுட் ஆஸ்கிங் யூ, இட்ஸ் அபவுட் ஆஸ்கிங் மை செல்ஃப், am I prepared? இந்த செய்திக்கு ஒரு முடிவு பகுதிக்கு நேராக நாம் வந்துவிட்டோம். ஒரு சில கேள்விகள், எங்கே உன் தேவன் என்ற ஒரு கேள்விக்கு வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்த்த வேளையில் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு நிச்சயம். ஏன் என்ற ஒரு கேள்விக்கு நான் பார்த்த ஒரு பதில், இந்த உலகத்தின் காரியங்களில் நான் வைக்கப்பட்டிருக்கிற வேளையில் God never promised that I am going to have a pleasant time here. நான் ஒருவேளை சங்கீதம் 23 நாம் வாசிக்கிற வேளையில் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று அடுத்த வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். And we get settled down there. And we believe that is all about Christianity. Nice food, nice rest. நல்ல புல் இருக்குது, நல்ல தண்ணி இருக்குது, நல்லா உறங்கலாம். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து மேய்ப்பராக என்னை கொண்டு வந்திருக்கிறார் என்று பார்க்கிற வேளை, நோ, அவர் என்னை கொண்டு வந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. அவர் என்னை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் என்னவென்றால், நான் அவருக்காக இன்னும் மந்தையில் சேராத 1 கோடி ஆடுகள் உண்டு. அந்த ஆடுகளையும் அந்த மேய்ச்சலண்டை கொண்டு வருவதற்காக நானும் புறப்பட்டு போக வேண்டும் என்பதற்காக தேவன் என்னையும் உங்களையும் தெரிந்தெடுத்தார் என்பதை நான் மறந்துவிடக்கூடாது. கடைசியாக நான் பார்க்கின்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்ற வேளையில் பவுல் இவ்வாறாக அழகாக சொல்கிறார். 2 கொரிந்தியர் 5:1, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். That is the good news. That is the good news in this time. You may be desperate, you may be sorrowful, but there is a joyful news for you and me. இந்த கூடாரத்தில் நீங்கள் இருக்கும்போது கஷ்டங்கள், உங்களுக்கு நஷ்டங்கள் வருவது உண்மைதான். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று இயேசு சொல்லி கடந்து சென்றார். ஏனென்றால் உலகத்தின் அதிபதி உங்களையும் என்னையும் தேவன குமாரனையே அவனால் கொல்லக்கூடும் என்றால், தேவகுமாரனையே அவனால் துன்பப்படுத்தக்கூடும் என்றால் நீங்களும் நானும் எம்மாத்திரம். If the master suffer, then you and me are asked to suffer. நீங்களும் நானும் பாடுபடுவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. The servant can never become greater than the master. அவருக்கே அப்படி செய்தார்கள் என்றால் பட்டமரமாகிய உங்களுக்கு எனக்கு என்னெல்லாம் செய்வாங்க? நாம் யோசிப்போம், சிந்திப்போமாக. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஹென்றி வேன் டைக் என்று நான் நம்புகிறேன். அவர் சொன்ன ஒரு காரியம், ஒரு முறை அவர் ஒரு துறைமுகத்தில் நின்று கொண்டிருந்தார். துறைமுகத்தில் நின்று கொண்டிருந்த போது ஒரு மிகவும் அழகான ஒரு பெரிய ஒரு கப்பல் அந்த துறைமுகத்தில் காணப்பட்டது. அந்த கப்பல் அந்த துறைமுகத்தில் காணப்பட்டிருந்த வேளையில் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் அந்த கப்பல் அந்த துறைமுகத்தை விட்டு கொஞ்சம் மெதுவாக நகர்ந்து செல்ல தொடங்கினது. கொஞ்சம் தூரம் போனோன்னா மிக வேகமாக அது கடந்து சென்றது. கொஞ்சம் போக போக ஒரு மிக சின்னதாக காணப்பட்டது. ஒரு சில நேரங்களில் அது ஒரு புள்ளியாக காணப்பட்டது. கொஞ்ச நேரத்தில் அவர்கள் கண்களில் இருந்து அது மறைந்து விட்டது. அப்பொழுது ஹென்றி பக்கத்தில் இன்னொரு சொன்ன ஒரு காரியம், there she goes, கண்களிலிருந்து மறைந்து விட்டாள், அவள் போய்விட்டாள், அந்த கப்பல் போய்விட்டது என்று அவர் சொன்ன ஒரு காரியம். ஆனால் ஹென்றி சொல்கிறார், there was another shore, இன்னொரு துறைமுகம் உண்டு. அந்த துறைமுகத்தில் பார்க்கின்ற வேளையில் அங்கு ஒரு சிலர் கூடிக்கொண்டு கைத்தட்டி சொல்லிக் கொண்டிருந்தார்களோ, here she comes. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த உலகத்தில் நீங்களும் நானும் ஒரு நாள் புறப்பட்டு போகிற வேளையில் எல்லாரும் சொல்வார்கள், there she goes, he is gone. ஆனால் there is another shore, a beautiful shore. There my Savior will be waiting for me and say, here he comes, here she comes. இதோ என் மகன் வருகிறான், இதோ என் மகள் வருகிறாள் என்ற ஒரு சத்தம். அந்த சத்தம் கேட்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த வாழ்க்கை, அந்த சத்தத்திற்கு நேராக என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்று சொன்ன அந்த மேய்ப்பனுடைய அந்த சத்தத்தை கேட்பதற்காக ஆயத்தமாக என்ற ஒரு கேள்வியோடு இந்த செய்தியை நான் இந்த நாளில் முடிக்கப் போகிறேன்.
தலை வணங்கி ஜெபிப்போமாக. அன்பி தேவரே, இந்த அருமையான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் இந்த நாட்களில் ஆண்டவரே நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கின்ற வேளையில் பல நேரங்களில் ஆண்டவரே மிகவும் பயம் எங்களை ஆண்டவர் ஆக்கிரமிக்கிறது. ஆண்டவரே, இது எப்போது முடியும், இது எப்படி என்ன ஆகும் என்று நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவரே அவைகளை பார்ப்பதை விட்டுவிட்டு ஆண்டவரே வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவரே உம்மை பார்ப்பதற்காக ஆண்டவரே இந்த காரியங்களை விட்டுவிட்டு ஆண்டவரே எங்கள் அழைப்பை பரம அழைப்புக்கு நேராக மேலானவைகளை நோக்கி ஓடுவதற்காக நாங்கள் நியமிக்கப்பட்ட ஒரு கூட்டம் என்பதை நாங்கள் இந்த வேளையில் ஆண்டவரே வசனங்கள் மூலமாக நீர் எங்களை ஞாபகப்படுத்தினபடினால் உமக்கு நன்றி, உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு நாள் நான் இந்த இடத்திலிருந்து கடந்து வருகிற வேளையில் ஆண்டவரே என்னையும் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே மறுகரையில் ஆண்டவரே நீர் நின்று கொண்டு ஆண்டவரே இதோ என் மகள், இதோ என் மகன் என்று ஆண்டவரே எங்களை கட்டி அணைப்பதற்காக நீர் காத்திருக்கிறீர் என்ற ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே ஒரு சந்தோஷத்தோடு இந்த நாளை நாங்கள் முடிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நற்செய்தி நீர் எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து சென்றாலும் ஆண்டவரே என்னோட கூட இருக்கிறீர் ஆண்டவரே. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே.